சென்னையில் நடைபெறும் சர்வதேச புத்தக கண்காட்சியில் 39 நாடுகளைச் சேர்ந்த 70 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தமிழக அரசு சார்பில் 3 நாட்கள் நடைபெறும் சர்வதேச புத்தக கண்காட்சி தொடக்க விழாவில் அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள் பங்கேற்றனர். விழாவில் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், கடந்த ஆண்டு 100 புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டதாகவும் இந்த ஆண்டு 40 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ் இலக்கியங்களை வெளியுலகுக்கு கொண்டு சேர்க்கவும் வெளியுலக இலக்கியங்களை தமிழுக்கு மாற்றுவதும் இந்நிகழ்வின் நோக்கம் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 39 நாடுகளைச் சார்ந்த 70 அரங்குகள் புத்தக கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். புத்தகங்கள் மொழிபெயர்ப்புக்காக இந்த ஆண்டு 3 கோடி ரூபாய் மானியம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சென்னை பன்னாட்டு புத்தக காட்சி தொடங்கிய நிலையில் உலக அளவிலான அறிவு திருவிழாவில் அனைவரும் பங்கேற்று பயன்பெறுங்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட அவர், 2ஆம் ஆண்டாக நடைபெறும் பன்னாட்டு புத்தக காட்சியில் 40 உலக நாடுகள், 10 இந்திய மாநிலங்களின் பங்கேற்புடன் 50 மொழிகளைச் சேர்ந்த பதிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் பங்கேற்றுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் அரசு முன்னெடுத்துள்ள இந்த அறிவுசார் திருவிழாவில் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்றும் முதல்வர் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.